நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அப்படின்னு துரத்தி கொண்டே தாங்க இருக்குது. தினம் தினம் இத்தனை பிரச்சனைகளையுமே நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேணும் என்பதற்காக நம்ம ஓடிக்கொண்டே தாங்க ஒரு பக்கம் இருக்கிறோம். நம்ம துரத்தக்கூடிய விடாப்பிடியான பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு சில சக்தி வாய்ந்த நாட்களை கடவுள் நமக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்கிறாரு. அந்த வரிசையில் நாளை அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாளானது வர இருக்கிறது. இந்த நாளுடைய சிறப்புகள் என்ன, இந்த நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 9/9/2025 மிக மிக அற்புதமான பிரபஞ்ச வசிய நாள் ஆகுங்க. 9ஆம் தேதி 9வது மாதம் 2025 கூட்டுத்தொகை 9 ஆகுங்க. அதாவது 999 ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகங்களில் செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியது 9 என்ற எண் தாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பணம், கடன் என்ற சிக்கி தவிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவரும் செவ்வாய் பகவான் தாங்க. மேலுமே திருமண தடைக்கு காரணமாக இருக்கக்கூடியவரும் செவ்வாய் பகவான் தான். மேலுமே செவ்வாய் பகவானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமை நாளில் 999 என்ற வசிய நாள் வந்திருப்பது அதிசிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள் முருகப்பெருமான் ஆவாருங்க. இதை இந்த இடத்துல நினைவுபடுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமானதாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்தால் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபட முடியும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு கல்லுப்பு போட்டு தண்ணீரில் சுத்த பத்தமாக நீங்கள் குளித்து விட வேணுங்க. அந்த நிமிடமே உங்களை பிடித்த பீடையானது ஒளிந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே 9 முறை தண்ணீரை தலையில் ஊற்றி குளிக்க வேணும். அதற்கு பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமான மனதார வேண்டிக் கொள்ள வேணுங்க. செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் ஆக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. சிவப்பு நிறம் பேனா அல்லைனா சிவப்பு நிற ஸ்கெட்ச் ஏதாவது ஒன்றை எடுத்து வைத்து கொள்ள வேணுங்க. மேலுமே உங்கள் வீட்டில் வெள்ளை நிறத்தில் காகிதம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல சிவப்பு குங்குமம் போட்டு வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய ஒரு கோரிக்கையை சிவப்பு நிற பேனாவில் அந்த வெள்ளை காகிதத்தில் நீங்கள் 9 முறை எழுத வேணுங்க. மேலுமே உங்களுடைய மனதில் இதுவரைக்கும் நிறைவேறாமல் ஆசை அப்படின்னு இருக்குங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம். நீங்கள் அந்த விஷயத்துக்காக முயற்சி செஞ்சுட்டு கூட இருந்திருக்கலாம். அந்த விஷயமானது உங்களுக்கு கை கொடுக்காத கூட போயிருக்கலாம். மேலுமே நீண்ட நாட்களாக உங்களை தொடரக்கூடிய கடன் பிரச்சனை இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த காகிதத்தில் அந்த பிரச்சனையில் இருந்து விடுபட வேணும் அப்படின்னு நீங்கள் சிவப்பு நிற பேனாவால் 9 முறை எழுதி விடுங்க. அதற்கு பிறகு அந்த காகிதத்தை 4ஆக மடித்து உள்ளங்கையில் வைத்து கொண்டு இந்த பிரபஞ்சத்திடம் வேண்டுதல்கள் வைக்க வேணுங்க. உங்களுடைய வேண்டுதலை 9 முறை பிரபஞ்சத்திடம் சொல்ல வேணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்க வேணும் அப்படின்னா 5 லட்சம் கடன் சுமையிலிருந்து சீக்கிரமாக விடுபட வேணும், திருமணம் நடக்க வேணும், குழந்தை பேரு கிடைக்க வேணும், ஆரோக்கியம் பெற வேணும் அப்படின்னு நீங்கள் எந்த கோரிக்கை வேணும்னாலும் சரிங்க இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கலாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் அப்படின்னு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க.
மேலுமே 9/9/2025 செவ்வாய்க்கிழமை காலை 9 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும், அப்படி முடியாதவங்க இரவு 9 to 9 இடைப்பட்ட இந்த 9 நிமிடத்தில் மேலே சொன்ன வேண்டுதல்களை பிரபஞ்சத்திடம் வைப்பது அதிசிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்குங்க. மேலுமே வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க மேலே சொன்ன விஷயங்களை பின்பற்றுவது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்குங்க. வாழ்க்கையில் நீண்ட நாள் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த துன்பங்கள் அனைத்துமே விலகி உங்களுக்கு ஒரு நல்ல காலமானது பிறக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வாழ்க்கையில் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த துன்பங்கள் ஒரே நாளில் முடிந்து விடிவு காலம் பிறக்க வேணும்னா இது போல பிரபஞ்ச வசிய நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப அதிசிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்குங்க. இந்த அதிசக்தி வாய்ந்த நாளை தவற விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே பிரபஞ்சத்திடம் முன்வைங்க. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. மேலுமே முருகப்பெருமான கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் என ஆன்மீக உலகமானது கொண்டாடிட்டு வருதுங்க. முருகப்பெருமானுடைய பாதங்களை நம்ம சரண் அடைந்தாலே போதுங்க, தீராத வினைகளும் தீர்ந்துவிடும். பல விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம முருகப்பெருமான வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடுபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குதுங்க. முருகப்பெருமானுடைய கோவில்களில் முருகனுடைய மந்திரங்களை தேடி தேடி படிப்பவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்குது. மேலுமே நேரில் சென்று வழிபடக்கூடிய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்குதுங்க. தினமும் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான தரிசிக்க முடியாதவங்க வீட்டிலேயே கூட எளிமையான முறையில் முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான காலகட்டத்தில் கடுமையான வேலைப்பளுவுக்கு இடையில முருகப்பெருமான வழிபாடு செய்வதும் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு முன்னாடி முதலில் நம்ம உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேணுங்க. என்ன நடந்தாலும் முருகா, உன்னை வழிபடுவதை நிறுத்த மாட்டேன், உன்னை தினமும் வழிபடுவதற்கு எனக்கு அனுமதி அளித்து அருள் செய்ய வேண்டும் முருகா என்று முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேணும். அதற்கு பிறகு முருக வழிபாட்டினை நம்ம தொடங்க வேணுங்க. சாமியிடம் வேண்டுதல் வைப்பது அல்ல, மனம் விட்டு பேசுவது தான் பக்தியின் உண்மையான அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே நமக்கு மன உறுதியை வழங்க வேண்டும் என முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேணுங்க. மேலுமே முருகனுடைய வழிபாட்டை தொடங்கக்கூடிய நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம சரவண பொகியில குளிப்பதாக நினைத்து கொண்டு ஓம் சரவண பவா என்னும் மந்திரத்தை சொல்லி தண்ணீரை மேலே ஊற்றி சுத்தமாக குடிக்க வேணுங்க. அதற்கு பிறகு பூஜை அறைக்கு வந்து முருகா முருகா என மனதார நினைத்து கை நிறைய திருநீரை எடுத்து நம்முடைய நெற்றியில நிறைய வைத்து கொள்ள வேணும். முருகனுன் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. அப்படி நம்ம விளக்கேற்றும் போது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அருளிய தீப மங்கள ஜோதியே நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, ஞான பண்டிதா சுவாமி நமோ நம, அருள் தாரா என்ற பாடலை சொல்லி விளக்கேற்ற வேணுங்க. இதனால தான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விளக்குலையுமே அதனுடைய சுடரிலும் முருகப்பெருமான் வந்து விட்டார் என்று அர்த்தமாக்குமாங்க. மேலுமே விளக்கேற்றும் போது எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் நம்ம ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. நம்முடைய மனதில் முருகப்பெருமான தினமும் தவம் இருப்பது போல அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேணுங்க. முருகப்பெருமானுடைய மூல மந்திரமான ஓம் சரவண பவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேணும். இந்த மந்திரத்தை நம்ம வாய்விட்டு சொல்லக்கூடாதுங்க, நமது மனதுக்குள்ளேயே சொல்ல வேணும். அதே சமயத்தில் மற்றவர்களுடைய காதில் விழும்படி சொல்லக்கூடாதுங்க, நம்மளுடைய காதில் படும்படி மட்டும் சொல்ல வேணும். இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை சொல்லலாம், இல்லைன்னா 21 முறை கூட சொல்லலாங்க. அதுவும் இல்லை அப்படிங்கிற கூடியவங்க உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை எந்த மந்திரத்தை சொல்லுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு மந்திரங்களை சொல்லும்போது தேவையற்ற பலவிதமான நினைவுகள் வந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேணுங்க. மேலுமே கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் போன்றவற்றில் இருந்து ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் தினமும் பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். பாடலை நீங்கள் பாடும்போது உங்களுடைய கையில் பூஜைகளை வைத்து கொண்டு பாட வேணுங்க. மேலுமே கண்களை மூடி நீங்கள் முருகப்பெருமானுடைய பாடல்களை பாடக்கூடாது. முருகப்பெருமானுடைய முகத்தை பார்த்தபடி தாங்க நீங்கள் பாட வேணும். அப்படி பாடும்போது முருகப்பெருமான் கண்கள் அசைவது, அவர் சிரிப்பது போன்று நம்ம கண்களுக்கு உணர முடியுங்க.
இந்த பாடலை சொல்லி கையில் இருக்கக்கூடிய பூக்களை முருகப்பெருமானுடைய பாதங்களில் போட்டு கற்பூர ஆரத்தி கட்டி வாய் விட்டு சத்தமாக அரோகரா என்று சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க. அறுபடை ஆண்டவனுக்கு அரோகரா, தாயான தெய்வத்திற்கு அரோகரா, தந்தையான தெய்வத்திற்கு அரோகரா, மூச்சான முருகனுக்கு அரோகரா, பேச்சான முருகனுக்கு அரோகரா என்ற பாடலை நீங்கள் சொல்லித்தாங்க நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணும். இந்த பதிவில் பிரபஞ்சத்தின் வசிய நாளான இன்று நம்ம என்னென்ன வேண்டுதல்களை முன்வைக்க வேணும், வீட்டில் இருந்து முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.